ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, நம்ம 12 லக்னத்துக்கும் வார பலனாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுல இப்ப விருச்சிக லக்னத்திற்கான பதிவு தான் இது. விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை, அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள 7 நாட்களுக்கு சந்திரன் அன்றாடம் நகரக்கூடிய நட்சத்திரம் வழியாக பலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ முதல் நாள் சனிக்கிழமை விசாக நட்சத்திரம், அதாவது நம்ம விருச்சிக ராசியிலேயே இருக்கு அந்த நட்சத்திரம். அதுல சந்திரன் போயிட்டு இருக்காரு 4ஆம் பாவத்துல. இது குருவோட நட்சத்திரம். குரு நமக்கு 6ஆம் வீட்டுல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த டைம் எப்படின்னா மதியம் 2:41 வரைக்கும் தான் இந்த விசாக நட்சத்திரம். இந்த டைம் வரைக்கும் நமக்கு என்ன ஈடுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை சார்ந்த விஷயத்துல ஏதாவது மாற்றங்கள் பண்ணிக்கலாமா, அல்லது இன்டர்னல் சேஞ்சஸ், அல்லது சின்ன சின்ன ப்ராஜெக்ட் சேஞ்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள் அங்க நடக்கும். அதுக்கான ஒரு முன்னெடுப்பு நீங்க செய்யலாம். அதே மாதிரி ஒரு சிறு பிரயாணங்கள், இது மாதிரியான விஷயங்கள் அங்க நடக்கும். மற்றபடி தொழிலுக்கும் உறவுக்கும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த மதியம் 2:41 மணிக்கு மேல் அனுஷம் நட்சத்திரம். இந்த அனுஷம் நட்சத்திரமும் விருச்சிக ராசியில் தான் இருக்கு, சனியோட நட்சத்திரம். நம்மளுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா உட்கார்ந்துருக்க. அது கூட சூரியனும் சூரியனும் இணைந்து வேற கிரக சேர்க்கையின் பலனை வேற தர்றாங்க. அதனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒர்க்லோடு அதிகம், உறவுகள்னால மனசஞ்சலங்கள், இதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். மற்றபடி தொழிலை கெடுக்காது. சூரியன் நமக்கு தொழில் கிரகம். இந்த 2 பேரும் சேர்றதுனால என்னன்னா, தொழில் ஃபீல்டுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் உருவாகும். இப்போ வேலை வாங்குற இடத்துல வேலை பார்க்குறவங்களால எதிர்ப்புகள், இது மாதிரியான கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். எப்பவுமே சனி வீட்டுல சூரியன் அப்படிங்கிறது ஒரு யுத்தம் தான், கிரக யுத்தம் தான். அதனால அந்த சூரியன் சனியினுடைய இது அரசையே எதிர்க்கக்கூடிய ஆற்றல் சனிக்கு உண்டு. இப்ப லேபர் புரட்சி, இது மாதிரி ஸ்ட்ரைக்கு, இதெல்லாம் வர்றது சனினால்தான். அப்ப இந்த காலகட்டத்துல சூரியன் சனி சேர்க்கையில அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா சரியாயிடும். இது மதியம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 3ஆம் தேதி 3:54 மணிக்கு கேட்டை நட்சத்திரம், அனுஷம் முடிஞ்சு கேட்டை ஆரம்பிக்குது. அதுவும் விருச்சிக ராசியில் தான் இருக்குது. புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு 4ஆம் இடத்துல குரு நட்சத்திரத்துல பூரட்டாதியில இருக்கார். இன்னைக்கு ஒரு வாகனம் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, அதே போல ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கவங்க, அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த, விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான தொழில்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும். இந்த 3:54 ஆரம்பிக்கிறது. மறுநாள் மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் 4:21 வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த இந்த ஒரு நாள்லையும் நீங்க இதை உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு மிக மிக நல்ல டெவலப் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு இன்சார்ஜா இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சென்டருக்கு இன்சார்ஜா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் நல்ல சிறப்பாக இருக்கும். திங்கட்கிழமை மார்ச் 4ஆம் தேதி மாலை 4:21 மணிக்கு மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார். மூலம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். இப்ப கேது பகவான் எங்க இருக்காரு? நம்ம லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மன திருப்தி ஏற்படும். எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்த்த தகவல்கள் நமக்கு நல்லபடியா சேரும். மூத்த சகோதர சகோதரிகளின் நண்பர்கள் வழி ஆதாயம், வளர்ச்சி, இவையெல்லாம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் வழி மேன்மைகள், குதூகலம், திருமண வரன் பார்க்கறது, சுபகாரியங்கள் அனைத்துக்குமே நல்ல நாளாக அமைகிறது. இந்த மார்ச் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3:59க்கு மூல நட்சத்திரம் முடியுது, பூராட நட்சத்திரம் தொடங்குது. நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் பூராட நட்சத்திரம். அப்ப சுக்கிரன் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்காரு, மகர ராசியில. 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன். அப்ப ஐடி லைன்ல இருக்கவங்க, ப்ராஜெக்ட்ல இருக்கவங்க, மற்றும் செய்தி விளம்பரத்துறையில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, மற்றும் அனைத்து விதமான கமிஷன் துறை,
இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாயும் அங்கேயே உச்சமா இருக்க. 3ஆம் இடம் வலுப்பெற்றால் ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுல இருந்து நமக்கு ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்போ இடம் வந்து கிரயம் பண்றது இதுக்கெல்லாம் சாதகமாக இந்த நாள் பயன்படும். ஒரு இடம் மாறலாம், வீடு மாறுறது, இடம் மாறுறதுக்கும் இது சாதகமாக செயல்படும். அடுத்த நாள் மார்ச் 6ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:51 மணி வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு அடுத்தது உத்திராட நட்சத்திரம். இந்த 2:51க்கு பின்னால உத்திராட நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்துல சூரிய பகவான் வந்து அவரும் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இன்னைக்கும் வந்து உங்களுக்கு பிசினஸ் நல்லா இருக்கும். வியாபாரம், விவசாயம், அனைத்து விதமான உற்பத்தி பொருட்கள் அமைப்பு நடக்கும். பேங்கிங்கு எல்லாமே நல்லா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு, அரசியல், அரசு அதிகாரிகள், மருத்துவத்துறை அனைத்திலுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். 4ஆம் இடம் அப்படிங்கிறத நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்த நாள் மார்ச் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1 மணி 2 நிமிடம் வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் இருக்கிறது. அந்த வியாழக்கிழமை 1 மணி 2 நிமிடத்துக்கு திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சந்திரன். இறையருள், குலதெய்வம், முன்னோர்கள், நம்மளுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். பிஹெச்டி மாதிரி பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். 9ஆம் இடம் என்பது டிரான்ஸ்போர்ட்டையும் குறிக்கும். அதனால வெளிநாடு தொடர்பு சார்ந்த விஷயங்களும் நன்மை தரும். இந்த திருவோணம் நட்சத்திரம் என்பது வெள்ளிக்கிழமை, அதாவது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 10:40க்கு முடிவடைகிறது. ஸோ அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுன்னு செஞ்சுக்கலாம். அதே போல நமக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க, அதற்கான அங்கீகாரம், ஒரு மேல் படிப்பு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கு. அதற்கு அடுத்து 10:40க்கு மேல அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் வந்து செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால இது சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த டைம்லையும் நமக்கும் 3ஆம் இடம் வலுக்கிறது. அப்ப தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு எதையும் ஊக்கமா செய்யக்கூடிய ஆற்றல், அறிவை வந்து பயன்படுத்தி நம்ம கம்யூனிகேஷன்ல டெவலப் ஆகிற விஷயம் நன்றாக நடக்கும். அதனால நம்ம லக்னாதிபதியே இந்த வாரத்துல மகர ராசியில செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயே செவ்வாய் போறது வந்து மிக மிக சிறப்பு. அதனால இந்த வாரம் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு நல்ல வாரமாக இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.